Hi, this is Emma. Welcome back to Saral Kitchen. இந்த வீடியோ சூப்பரான ஒரு ட்ராவல் வீடியோ. நாங்கள் வந்து தென்காசி அண்ட் திருநெல்வேலி 2 பிளேஸ்க்கு நான் வந்து லாஸ்ட் மந்த் ட்ராவல் பண்ணேன். அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ 2 நாள் வீடியோ வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ஸ்டே நைட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 5th அன்னைக்கு நைட் ஸ்டார்ட் பண்ணி 6th மார்னிங் வந்து நாங்கள் தென்காசி ரீச் ஆகிட்டோம் ஜூன் 6. ஸோ அந்த அன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா ப்ரீவியஸ் டேஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நியூஸில் ஃபாலோ பண்ணும்போது தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். சரி, நாங்கள் போகிற டைமில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணால் நல்லாவே தண்ணி விழுந்தது. நல்லா 1 hour குளித்தோம். அப்படியே வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசஸ் ஷாப் எல்லாமே இருந்துச்சு. எப்போவுமே இருக்குங்க சீசன் டைமில் வந்து ஸ்பைசஸ் ஷாப் வச்சுருப்பாங்க. நிறைய கடை இருக்குங்க. மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் இந்த மாதிரியான ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பேக்கெட்ஸில் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 60 rupees 100 rupees பேக்கெட்ஸ் வந்து அங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நானும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினேன். பக்கத்துலேயே அவங்களோட ஃப்ரூட் ஷாப் இருந்தது. லைக் ஸ்டார் ஃப்ரூட்ஸ், மொடவாட்டுக்கால், முட்டைப்பழம், அதுக்கப்புறம் வந்து அவகேடோ, அத்திப்பழம், ட்ராகன் ஃப்ரூட்டு, ஃப்ளம்ஸு, பன்னீர் கொய்யா, பார்த்திங்கன்னா வந்துட்டு மங்குஸ்தான், ரம்டானே ஒரு 2-3 வெரைட்டிலாம் இருக்கும். ராம் சீத்தாப்பழம். ஸோ இதெல்லாம் சீசனில் தான் அங்கே கிடைக்கும். கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும் அந்த டைமில். கொஞ்சம் நீங்கள் வந்து நிறைய கன்சியூம் பண்ணிக்க முடியும். அதனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டோம் பையனுக்கும், வீட்டில் போய் சாப்பிடுவான்ட்டு. ஸோ அப்படியே நாங்கள் ஃபால்ஸை கொஞ்சம் நேரம் நிலா வெளிச்சத்தில் ரசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸ் மட்டும்தான் போனோம். அங்கே தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. ஓகேங்க. ஸோ அதுவே நாங்கள் டவுட்டாக தான் போனோம், தண்ணி விழுதான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சாட்டர்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே தென்காசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருநெல்வேலிக்கு போயிட்டோம். ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமனார் வீட்டில் கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த ட்ராவல் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு ஏர்லியராகவே ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சரி டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால பக்கத்தில் எங்கேயாவது பார்க்காத இடம் ஏதாவது இருந்தால் போகலாம். எப்பயாவது தான் வந்து நாங்கள் ஒன்றா சேருவோம். 6 months 1 yearly ஒன்ஸ். ஏன்னா டைம் இருக்கிறது இல்லை, நாங்கள் இருக்கும்போது மற்றவங்க ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் லைக் தட் பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து மணிமுத்தாறு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி ஃபைனல் பண்ணியிருந்தோம். சரி கேப் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு வந்து காரு எடுத்துடலாம், ஒரு 8 பேர்கிட்ட போகிற பிளானு. ஸோ காரு பேசலான்னு சொல்லிட்டு நாங்கள் கூகுளில் போட்டு ட்ரை பண்ணோம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோங்க, எங்களுக்கு கேபே கிடைக்கல. அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப முகூர்த்த நாள், சண்டே வேறு. ஸோ கிடைக்கவே இல்லை. 1 o'clock போல் தான் வந்துட்டு எங்களுக்கு கேப் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப் அண்ட் டவுனுக்கு வந்து ஒரு 3000 கிட்ட ஆச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து லன்ச்சும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா மணிமுத்தாறு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான், எங்கள் ஹஸ்பண்ட், என் பையன், எங்கள் மாமியார், அதுக்கப்புறம் வந்து எங்கள் நாத்தனார், அவங்க ஃபேமிலி, எங்கள் சின்ன நாத்தனார், மொத்தம் வந்து ஒரு 8 பேர்கிட்ட போனோம். சம்டே டுவர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் 1 o'clock 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணோங்களா, 2:30 இருக்கும். 2:30 3 o'clock நாங்கள் ரீச் ஆனோம். அதுக்கிடையில் வந்து ஜூஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இது வந்து என்ட்ரன்ஸு. இங்கே போலீஸ் பூத் இருக்கும். இங்கே வந்து வண்டி செக் பண்ணுவாங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்து அவங்க எடுத்துப்பாங்க. ரிட்டன் வரும்போது தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வண்டி என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். குறிப்பிட்ட டைம் தான் அலோடு. ஸோ அதுக்காக தான் இந்த பிரிட்ஜு மேலே நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இறங்கும். ஸ்டெப்ஸ் இறங்குற இடத்துல இதுதான் அந்த ஸ்டெப்ஸு. ஸோ இறங்கி இந்த சைடில் போனீங்கன்னா அந்த போகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடம் அந்த ஆழமாக இருக்கும். இந்த இடம் 80 அடி ஆழம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா. ஸோ அங்கே அப்படியே மீன்லாம் நிறைய இருக்கும். அதையும் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ மீனுங்க. உங்களுக்கு தெரியுதா, அவ்வளோ மீன். அதை அப்படியே ரசிச்சுட்டே கொஞ்சம் ஃபால்ஸ்குள்ளே போயிட்டோம்.
3:15, 3:00 வந்து நாங்க ஃபால்ஸ்க்கு குளிக்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் பக்கமே நாங்க நல்லா குளிச்சிருக்கோம். எங்களுக்கு டைம் போனதே தெரியல. மணிமுத்தாறு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, போனதும் இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மணிமுத்தாறு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப அந்த பிளேஸ் புடிச்சு போச்சு. ஸோ ரொம்ப நேரம் குளிச்சுட்டோம். அங்க வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால 5:00 வரைக்கும் தாங்க அங்க அலோவ் பண்றாங்க. அ என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ் பூத்லேருந்து என்ட்ரி கிடையாது. குறிப்பிட்ட டைம்க்கு மேல அங்க என்ட்ரி குடுக்க மாட்றாங்க. ஆ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களோட டைம் நாங்க வந்து டக்குன்னு நல்லபடியா குளிச்சுட்டோம். குளிச்சுட்டு அங்க பக்கத்திலேயே வந்து காவல் தெய்வம் ஐயனார் கோயில் இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, ஆ அந்த ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாமே காஞ்சிடுச்சு எங்களுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபேமிலியோட கிளிப்பிங்ஸ் அங்கங்க நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் நான் இதில வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா, உங்களுக்கு மணிமுத்தாறு பிடிக்குமா? நீங்க திருநெல்வேலியா? ஆ ஸோ அப்படி யாராவது திருநெல்வேலியில இருக்கீங்க, உங்களுக்கும் மணிமுத்தாறு பிடிக்குமா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.